அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, ஒவ்வொரு வருடமும் நான் வழக்கமாக இதை அனைவருக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுவேன். எனக்கு சொன்னதை நான் சொல்கின்றேன். அதாவது, பொங்கல் திருநாள் அன்று நாம் அனைவரும் 3 வகையான உணவுகளை கண்டிப்பாக உண்ண வேண்டுமாம். அதில் ஒன்று சர்க்கரை பொங்கல், சாதா பொங்கல், சர்க்கரை பொங்கல். இரண்டாவது நாம் சமையலில் பயன்படுத்துகின்ற பூசணிக்காய் கூட்டு. மூன்றாவது கரும்பு. இந்த 3ஐயும் நாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று எனக்கு யாரோ சொன்னாங்க என்னன்னு, பொங்கல் அன்று இந்த 3ஐயும் சாப்பிடுங்கன்னு. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த 3ஐயும் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. அப்படி சாப்பிட்லன்னா நம்ம அடுத்த ஜென்மத்தில் கழுதையாக பிறப்போம்மா. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட சொன்னவங்ககிட்ட என்ன சொன்னேன், ஜாலி தான் கழுதையாக பிறந்தா, மனுஷனாக பிறந்து நாய்ப்பட்ட பாடுபட்டு கஷ்டப்படுறதுக்கு கழுதையாக பிறந்தா பேசாமல் 4 பேப்பரை தின்னுட்டு நம்ம வாட்டுக்கு ஜாலியாக சுற்றலாம். யாராச்சும் கல்லெடுத்து அடித்தா அதை வாங்கிக்கலாம். மனுஷனாகிட்ட இருந்து சொல்லடி வாங்குறதுக்கு கல்லடி வாங்குறது எவ்வளவோ பரவாயில்ல. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இப்படி யாரோ நம்மளை திட்டுறாங்க, பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நம்ம வாழ வேண்டியது இருக்குது. அதுக்கு கல்லடி எவ்வளவோ பரவாயில்லை. அதனால் கழுதையாக பிறந்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த 3ஐயை சாப்பிடாதங்க. இல்லை, கழுதையாக பிறக்கக்கூடாதுன்னு நினச்சா இதை சாப்பிடுங்க. இந்த விஞ்ஞான யுகத்தில் இதெல்லாமா உண்மையான யோசிக்காதீங்க. சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளவுதான். ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ.